அந்த ஒருத்தம் போதுமா? வின் பண்ணிடுவீங்களா? அந்த ஒருத்தி போதுமா? அந்த ஒண்ணு போதுமா? இப்போ 24 மணி நேரத்துல நீ தூங்குற நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரமும் அந்த ஒன்னே ஒண்ணதானே நினைச்சிட்டு இருக்கீங்க. அந்த ஒன்னே ஒண்ணுதானே உங்களை திருப்திப்படுத்துது. சுத்தி சுத்தி உங்க எண்ணம், உங்க நடக்க, உங்க சிந்தை, உங்களுடைய டெக்ஸ்ட் மெசேஜ் எல்லாமே அந்த ஒன்ன சுத்தி சுத்தி தானே வருது. அது எனிவே எது வேணாலும் இருக்கலாம். ஒரு போனா இருக்கலாம், ஒரு பெண்ணா இருக்கலாம், ஒரு பையனா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். அந்த ஒண்ணு போதுமா? அது ஒண்ணு உங்களுக்கு சோறு போட்டுருமா? அது ஒண்ணு உங்க எதிர்காலத்தை கொடுத்துருமா? நான் கேட்கிறேன், உங்களை பார்த்து கேட்கிறேன், தம்பி தங்கச்சி, அந்த ஒண்ணு போதுமாப்பா? நீ கேட்கிற, ஆண்டவரே இந்த ஒண்ணு மட்டும் எனக்கு செய்யுங்க ஆண்டவரே, இதை மட்டும் எனக்கு நடத்தி கொடுங்க ஆண்டவரே, இந்த கல்யாணம் மட்டும் நடக்கட்டும் ஆண்டவரே, இந்த பையன் மட்டும் எனக்கு வேணும் ஆண்டவரே, இந்த பொண்ணு மட்டும் எனக்கு வேணும் ஆண்டவரே. இப்ப நான் கேட்கிறேன், அந்த ஒண்ணு போதுமாப்பா? அந்த ஒண்ணு போதும்? அந்த ஒண்ணு போதுமா? தப்பு பண்ணாதீங்க. அந்த ஒண்ண வச்சு ரொம்ப எல்லாம் நீ வாழ முடியாது. அதான் அம்னோனை குறித்து வேதம் சொல்லுது, தன்னுடைய சொந்த தங்கச்சி ஆகிய தாமார் மேல ஆசை வச்சுட்டான். ஆனா தப்பு பண்ணினதுக்கு பிறகு அவன் அவளை நேசித்த நேசத்தை பார்க்கலும் அவளை வெறுத்த வெறுப்பு எப்படி இருந்துச்சாமா? அதிகமா இருந்துச்சாமா. தங்கச்சிங்க ஒவ்வொருத்தரும் கேர்ஃபுல். உங்களுக்கு ரொம்ப அன்பா சொல்றேன், பசங்க வந்து தீப்பெட்டியினுடைய குச்சி மாதிரி உன்னை பத்த வச்சு விட்டுட்டாங்க அப்படின்னா நீ எரிஞ்சு சாம்பலாயிருவ.